20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஜெர்மனியில் உள்ள உல்ம் என்ற ஊரில் 1879இல் ஐன்ஸ்டீன் பிறந்தார். மூனிச் நகரிலும் பிறகு சுவிட்சர்லாந்திலும் கல்வி பயின்றார். ஒரு பொருளின் எடைக்கும் அந்த பொருளில் இருந்து கிடைக்கக்கூடிய சக்திக்கும் உள்ள தொடர்பை விளக்கி 1916ஆம் ஆண்டில் சார்பு கொள்கை என்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டார். ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த தத்துவம்தான் அணுகுண்டு செய்வதற்கு அடிப்படையாக அமைந்தது. இதற்காக இவருக்கு 1921இல் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஐன்ஸ்டீன் 1914ஆம் ஆண்டு முதல் 1933 வரை ஜெர்மனியில் உள்ள பௌதிக ஆராய்ச்சி கூடத்தின் தலைவராக பணியாற்றினார். பின்னர் ஜெர்மனி சர்வாதிகாரி ஹிட்லருக்கு அஞ்சி அமெரிக்காவில் குடியேறி தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கையை புகழ்ந்து பாராட்டியவர் ஐன்ஸ்டீன். 76வது வயது வரை வாழ்ந்த ஐன்ஸ்டீன் 1955இல் மறைந்தார்.